ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் முளைக்கீரை கடைஞ்சி காமிக்க போகிறேங்க. முளைக்கீரையை பூண்டு சேர்த்து கடையிறப்ப ரொம்ப ருசியாக இருக்கும். வாங்க செய்யலாம். செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல கீரையை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 2-3 டைம் பெரிய அகலமான பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அலசி எடுத்துக்குங்க. நானும் அலசி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கிறேன். இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு 15-20 பல்லு வரைக்கும் கூட பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு சேர்க்குறப்ப முளைக்கீரை ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ இது கூட 2 தக்காளியை அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்க வேணாம். நான் எடுத்துருக்கிறது ஒரு கத்தை கீரை எடுத்துருக்கேங்க. இந்த ஒரு கத்தை கீரையை முதல்ல பார்க்குறதுக்கு நிறைய இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் வேக வச்சு கடைஞ்சி எடுத்தோன்னா ரொம்ப குறைச்சலான அளவு தாங்க கிடைக்கும். நல்லா சாப்பிட்றவங்களாக இருந்தால் 2 பேர் கூட சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு தான் ஒரு கத்தை கீரை கடைஞ்சி எடுத்தோன்னா நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துலேயே எல்லாமே நல்லா வெந்துருச்சு. பூண்டு நல்லா பார்த்திங்கன்னா மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். தக்காளி, கீரை எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. கடைசியாக கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க. புளி பார்த்திங்கன்னா முளைக்கீரைக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சமான புளியை எடுத்து நம்ம கீரை கூட சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா புளி நல்லா வெந்துடும். பாருங்கள், புளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கீரையை நம்ம கடைஞ்சி எடுக்க போகிறோம். கல் சட்டி எடுத்துக்கோங்க. இது கீரை கடையிற சட்டிங்க. இதை கல் சட்டின்னு சொல்லுவோம். இது மத்து. இப்போ கீரையை மட்டும் இந்த சட்டியில் சேர்த்துக்கலாம். தண்ணி, கீரை வேக வச்ச தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லா சுட சுட கடையிறப்ப நல்லா ஈஸியாக மசிஞ்சு வந்துடும். இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கடைஞ்சிக்கலாம். எப்போவுமே கீரையை சூட்டோடு கடையிறப்ப நல்லா மசிஞ்சிருங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு தரணும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய விட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் பொரிய விட்டுக்கலாம். இப்போ தாளித்த பொருட்களை கீரையில் சேர்த்துக்கலாம். மத்து வச்சு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிளகாயோடு சேர்த்து நல்ல ஒரு கடைஞ்சிங்கன்னா சூப்பரான ஒரு மணம் வருங்க, அந்த காஞ்ச மிளகாயினுடைய மணம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக கீரை கடைஞ்சிட்டோம். கடைசியாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்ச கீரை வேக வச்ச தண்ணியும் இது கூட சேர்த்து ஒரு கடைஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான முளைக்கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாப்பாடு கூட போட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப ருசியாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த கீரைன்னு இல்லை, எந்த கீரைனாலும் சமையல் பண்ணி சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்தில் 2 நாளாவது கீரையை சேர்த்துக்கணும். எந்த கீரையும் கிடைக்கலன்னா அட்லீஸ்ட் முருங்கைக்கீரையாவது சேர்த்துக்கணுங்க. முளைக்கீரை ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள்.